இன்றைக்கு நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால், வார்த்தையால் பிடிக்கப்பட்டவன் அப்படிங்கிறதான ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். சொல்லுங்க, வார்த்தையால் பிடிக்கப்பட்டவன். வார்த்தையால் பிடிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் வார்த்தையை பிடிக்கிறாங்க, சில பேரை வார்த்தையே பிடிக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சிலரை வார்த்தையே சிலர் பிடிக்கிறாங்க, சில பேரை வார்த்தையே பிடிக்குது. இன்றைக்கி நீங்களும் நானும் இன்றைக்கி சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம்னு நினச்சோம். நான் நினைக்கல. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே உங்கள் சாம் பாஸ்டரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்க தெரியுமா? நீங்கள் எல்லாம் ஒரு பாஸ்டர் பையனான்னு கேட்டிருப்பீங்க. ஹலோ சொல்லுங்கள், என்னன்னு கேட்டிருப்பீங்க? நீ எல்லாம் ஒரு பாஸ்டர் பையனா? அந்த மனுஷன் அங்கே அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நீ என்னடானா இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு என்னை பார்த்து கேட்டிருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் பையனாக இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாமல் வாழ்ந்த என்ன இன்றைக்கி ஒரு பாஸ்டராகவே மாற்றினது எதுன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிங்க சர்ச்சில் வந்து உட்காருவோம், இப்படியெல்லாம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம்னு நினச்சிங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் சர்ச்சுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வார்த்தையை பிடிக்கல, வார்த்தை உங்களை பிடிச்சிருச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். நான் வார்த்தையை பிடிக்கல, அந்த வார்த்தை என்னை பிடிச்சதுனால என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்னை பிடிச்சதுனால தான் என் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிறப்பவே என்னை பாதுகாத்து பத்திரமா வெளியில் கொண்டு வந்து, அதே மாதிரி நான் ஏசப்பாவை அறியாத காலத்தில் கூட நான் அழிஞ்சு போகாமல் அந்த வார்த்தையை நான் காப்பாற்றி 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 ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது இயேசுவை பற்றுகிற அறிவை கொடுத்து இன்றைக்கி சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஹலோ, அதனால தான் எரேமியா புஸ்தகத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்குங்க. அதில் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிங்களே. ஆனாலும் கர்த்தர் நீ சிறு பிள்ளை என்று நீ சொல்லாயாக. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறப்ப, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போ பைபிளில் என்ன வசனம் சொல்லுதுன்னா சிஸ்டர், பிரதர், நாம் அம்மாவுடைய வயிற்றில் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை வார்த்தை பிடிச்சிருச்சு. ஹலோ, எப்போ பிடிச்சிச்சா நம்மளை வார்த்தை? அம்மா வயிற்றில். நான் வந்து அது ஒரு சாட்சி பாருங்க. என்னுடைய தாயும் தகப்பனாரும் நான் வயிற்றில் உருவான உடனே ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்கன்னா,
இந்த குழந்தை நமக்கு வேண்டாம், இதை அழிச்சிடலான்னு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு பையன் போதும், இன்னொரு பையன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதை ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்கிறப்ப அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணுற சிஸ்டர் பாருங்க, அவங்க ஜெபம் பண்ணி சம்மந்தமே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறாங்க, சிஸ்டர் உங்கள் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அந்த குழந்தை ஒரு ஊழியக்கார குழந்தை, அது ஆசீர்வாதமான குழந்தைன்னு அந்த சிஸ்டர் எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்களாம். ஹலோ, அதோட ஆண்டவர் விட்டாரா? எங்கள் அப்பா அம்மா அழிக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த சிஸ்டர் கூட பேசுனது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறப்ப அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, வயிற்றுக்குள்ள ஒரு சாமுவேல் உருவாயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. அவர் சொல்கிறாரு, இவன் சாமுவேல் அப்படின்னாரு, எனக்கு வேற எந்த பேருமே இல்லை. நான் வளரும் போது என் அப்பா அம்மா சாமுவேல் வளர்றான்னாங்க, சாமுவேல் பிறக்க போகிறான்னு சொன்னாங்க, சாமுவேல் பிறந்தான்னு சொன்னாங்க, என் பேரே சாமுவேலாக மாறிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. என்னுடைய பிறப்பே இவ்வளவுதான். ஆனால் இதில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்னுடைய தாயும் தகப்பனும் நான் வயிற்றில் உருவாகும் போதே என்ன யோசிச்சாங்கன்னா, இவன் வேண்டான்னு யோசிச்சாங்க. ஆனால் என் ஆண்டவருடைய வார்த்தை தான் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவன் எனக்கு வேணும்னு அந்த தாயின் வயிற்றிலேயே என்னை பிடிச்சிக்கிச்சு. அல்லேலூயா. அந்த வார்த்தை மட்டும் என்னை பிடிக்கலன்னா இன்னைக்கு இப்படி ஒரு மனுஷன் இல்லை. ஹலோ, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இது நேற்று இன்னைக்கு கர்த்தர் போட்ட பிளான் கிடையாது. உங்களை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே உங்களுக்கு இந்த பிளானை வச்சு தான், வார்த்தையை வச்சு பிடிச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பிடிச்சதுனால தான் இன்னைக்கு நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இல்லைன்னா நம்மளாம் வருவோமா இங்கே? நான் வரமாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் தெரியுமா? என் அப்பா கிட்ட, ஊழியத்தில் முழு நேர ஊழியம் மட்டும் எனக்கு வேணாம், எனக்கு இந்த அரை நேரம் ஊழியம் போதும். உலகத்தில் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிக்குவேன், ஊழியத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்துக்கிற ஊழியம் எனக்கு போதும். ஆண்டவர் விட்டாரா? விடலையே, பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாரே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களையும் அப்படிதான் இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. எதுக்காக இழுத்துட்டு வந்திருக்கிறாருன்னா, உங்க மேல தேவ திட்டம் இருக்கிறதுனால உங்களை அந்த வார்த்தை பிடிச்சுக்கிட்டே வருது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் பிடிச்சிட்டு இருக்குது, அவருடைய திட்டம் நிறைவேற வரைக்கும் உங்களை அந்த வார்த்தை பிடிச்சுக்கிட்டே இருக்குது, பிடிச்சுக்கிட்டே இருக்குது, பிடிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்களே வார்த்தையை கேட்கலனா கூட பாட்டு மூலியமாகவோ, யாரோ ஒருத்தர் வாயின் வார்த்தையின் மூலமாகவோ, மெசேஜ் மூலியமாகவோ, ஏதோ ஒரு மூலியமா அந்த வார்த்தை உங்களை சுற்றி 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 வந்துகிட்டு இருக்குதுன்னா, அதுதான் உங்களை வார்த்தை பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க? என் தாயொருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயொருவாகும் முன்னே கருவை கண்டீரையா, என் பெயருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. ஹல்லேலூயா. பல நேரத்தில் நான் யோசிச்சது உண்டு. என்ன யோசிச்சது உண்டுன்னா, என் கூட காலேஜ் படித்த பசங்க, என் பக்கத்தில் மாமா மச்சான் பங்காளின்னு பேசிக்கிட்டு இருந்த பசங்க சூசைட் பண்ணி செத்து போயிட்டானுங்க.
ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான், இன்னொருத்தன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான், இன்னொருத்தன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான், இன்னொருத்தன் வாழ்கிறதுக்கு வழியே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க பாரு. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறது உண்டு, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு வராமல் இருந்திருந்தா அவங்கள ஒருத்தனாக இருந்திருப்பேன். ஆனால் அவங்கள ஒருத்தனாக இருக்கிற என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்ததுக்கு காரணம் நான் வார்த்தையை பிடிக்கல, வார்த்தை தான் என்னை விடாம பிடிச்சுக்கிச்சு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரி அணையாமலும் பாதுகாக்கிறவராம் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வார்த்தையால பிடிக்கப்பட்டவன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை பணக்காரங்க இருந்தாலும் படித்தவங்க இருந்தாலும் அவங்களையெல்லாம் பிடிக்காத கர்த்தருடைய வார்த்தை என்ன பிடிச்சதுனால இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம சீக்கிரமா ஒரு சில காரியங்களை மாத்திரம் வேதத்தில் தியானிப்போம். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் எடுத்துக்கொள். அதில் 17ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னா, சாரிபாத் என்கிறதான ஒரு ஊரில் ஒரு விதவை இருக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கிருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா. அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சாக போன ஒரு விதவை, சாரிபாத் ஊரில் இருந்த விதவை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்ககிட்ட பேசுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாக போன ஒரு விதவையை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது சிஸ்டர்? நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தேடி போகலை, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையே நம்மளை தேடி வந்துச்சு. ஹலோ, இருக்கீங்களா? நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் வரலைன்னா நாம் இன்னைக்கு ஜீவனோட எது இருப்போமானா நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அதுதான் முதல்ல ஒரு சாட்சி, ஆரம்ப நாட்களில் கேள்விப்பட்ட ஒரு சாட்சி பாருங்கள். ஒருத்தர் இருந்தாராம். அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், நல்ல பிஸ்னஸ் பண்ணுற மனுஷன். திடீர்னு எல்லாமே லாஸ் ஆகி பயங்கர கடன் ஆயிடுச்சு. அப்போ என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா இடத்துலையும் முயற்சி போய் பார்த்துட்டாரு, ஒன்றுமே நடக்கிற மாதிரி இல்லை. உடனே அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாராம். என்ன முடிவு எடுத்துட்டாரா? இல்லை, நம்ம தற்கொலை பண்ணி செத்துட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டார். இப்படி இவர் முடிவு எடுத்து அன்னைக்கு நைட்டு முடிவு எடுத்துட்டாரு. காலையில் விழிஞ்ச உடனே அவர் தான் என்ன பண்ணுவார், அவங்க குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு திரும்ப வர்றது அவருடைய வேலை. எப்போவுமே ரெகுலராக அந்த வேலையை அவர் பண்ணுவார். அப்போ அவர் பிளான் பண்ணுறாரு என்னென்னா, நாம் காலையில் நம்ம குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது, நேராக ஒரு லாரியில் போய் இடித்து ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி நம்ம செத்துடலாம். ஏன்னா தற்கொலைன்னு சொன்னால் அது கேவலமாக இருக்கும், ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னோம்னா விபத்தில் இறந்துட்டாருன்னு சொல்கிறப்ப அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணாராம். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சிட்டாராம், ரெடி ஆகிட்டாராம், குழந்தைய ரெடி பண்ணிட்டாங்களாம். குழந்தைய காரில் உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போகிறப்ப அழுதாராம்.
அவர் சொன்னாரா, நான் பார்க்குற கடைசி என்னுடைய குழந்தைய நான் இதுதான் கடைசியாக பார்க்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் எங்கே என் குழந்தைய பார்க்க போகிறேன், என் மனைவி எப்போ பார்க்க போகிறேன், எதுவுமே நடக்காது. எவ்வளவுதான் என் வாழ்க்கையா, இதுக்காக தான் நான் பிறந்தனா, இதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணனான்னு சொல்லி ஓன்னு அழுதாராம். அந்த குழந்தை அப்பாவுக்கு பாய் சொல்லிட்டு போகும்போது அவருடைய நெஞ்சே உடஞ்சிருச்சான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேற வழியே இல்லை, தற்கொலை பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள அவர் இருந்ததுனால, இல்லை நாம் தற்கொலை பண்ணி செத்து போனாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு என்ன பண்ணாராம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணாராம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை மூவ் பண்ணாராம். மூவ் பண்ணிவிட்டு சரி நம்ம ஒரு லாரியில் போய் ஒரு இடத்துல லாரியில் போய் இடித்து செத்துருவோன்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக போகிறதுக்காக அவர் முயற்சி பண்ணி அப்படி ரைஸ் பண்ணுறப்ப அவருக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருந்துச்சான். அந்த காருக்கு பின்னாடி நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு எழுதி இருந்துச்சான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவருக்கு எத்தனையோ பேர்கிட்ட ஆலோசனை வாங்கியும் ஆறுதல் அடையாத மனசு இந்த வசனத்தை பார்த்த உடனே என்னன்னே தெரியல ஒரு சமாதானம் வந்துருச்சான். நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி வசனம். இது என்ன ஏதுன்னு விசாரித்து ஒரு சர்ச்சுக்கு போய் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணி அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின் மூலமாக அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகி அநேகருக்கு முன்னாடி சாட்சியாக மாறினாராம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வார்த்தையை நாம தேடி போகல, நாம மரணத்திற்கு நேராய் நிற்கிற பொழுது வார்த்தை நம்மளை தேடி வந்துச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அவருடைய வார்த்தை தேடி வந்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சாரிபாத் விதவையும் அப்படிதான் பாருங்க, சாகிறதுக்கு போறா. அவளுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஒருத்தர் வந்து சாரிபாத் விதவை கிட்ட, அம்மா நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட அவள் செத்துருக்க மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஒருத்தர் கூட சாரிபாத் விதவையின் இடத்துல நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்றதுக்கு விசாரிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப தான் கர்த்தர் எலியாவின் இடத்துல வார்த்தை அனுப்புகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? நான் உனக்காக ஒரு விதவையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், நீ அந்த இடத்துக்கு போன்னு சொல்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவர் எலியா என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு சாரிபாத் ஊருக்கு போகிறாரு. கரெக்டாக அவர் போகும் பொழுது அந்த விதவை விறகு பொறுக்கிக்கிட்டு இருந்தாலும். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிஸ்டர், பிரதர். அந்த விதவை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தானாலோ இல்லை எலியா ஒரு 5 நிமிஷத்துக்கு பின்னாடி வந்திருந்தானாலோ விதவை செத்திருப்பா. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. எப்படி கரெக்டாக ஒருத்தனை விறகு பொறுக்கவும் கரெக்டாகவும் வர்றதுக்கும் எப்படி நடக்குது? அல்லேலூயா. டைமே மிஸ் ஆகலை. கரெக்டாக இவன் வராமல் விறகு பொறுக்கிறான். உடனே எலியா பார்த்துட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனுஷங்க நம்மளை கைவிடுவாங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை கைவிடவே விடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன்னு மனுஷனுக்கு தெரியாது, ஆனா என்னை படைச்ச ஆண்டவருக்கு தெரியும் நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன்னு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சில பேர்த்துக்கு எப்படி சொன்னா புரியும் கர்த்தருக்கு தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். எலியா கிட்ட விதவையை பத்தி சொன்ன கர்த்தர் விதவை கிட்ட எலியாவை பத்தி சொல்லவே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் எலியா கிட்ட விதவையை பத்தி சொல்றாரு. அப்ப விதவை கிட்ட கர்த்தர் எலியாவை பத்தி சொல்லி இருக்கணும்ல, சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? விதவைக்கு இப்படி சொன்னா புரியாது. இந்த சூழ்நிலைக்குள்ள போய் அதுக்கப்புறமா கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறப்பதான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பது அந்த விதவைக்கே புரியும். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அதனாலேயே கர்த்தர் சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பாரு.
ஆமென் சொல்லுங்க. அதை தான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், ஆமென், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்லை. எனக்கென்று எதுவும் இல்லை, ஆமென், இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, ஆமென், என் இயேசு. எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. ஹல்லேலூயா. சாரிபாத்தூர்ல அந்த விதவை மட்டுமா இருந்தா? கிடையாது. சாரிபாத்தூர்ல நிறைய ஜனங்க இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவங்களையெல்லாம் தேடி போகாத வார்த்தை இந்த விதவையை மட்டும் ஏன் தேடி போகணும்? ஹலோ, நீங்க யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல்ல ராஜா, அந்த ராஜா சாப்பிடாம இருக்கிறாரு, அவருக்கே அங்க பஞ்சம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல்ல ராஜாவை தேடி வார்த்தை போகல. இஸ்ரவேல்ல நிறைய பிரபுக்கள் இருக்கிறாங்க, பிரபுக்களை தேடி வார்த்தை போகல. இஸ்ரவேல்ல நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க, ஞானிகளை தேடி வார்த்தை போகல. இஸ்ரவேல்ல நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க, படிச்சவங்களை தேடி வார்த்தை போகல. ஆனா ஒன்னத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு விதவையை தேடி வார்த்தை போச்சு. ஏன் போச்சு அப்படின்னா, அவங்க மேல இல்லாத கிருபை இந்த விதவை மேல கர்த்தர் வச்சிருந்ததுனால கர்த்தருடைய வார்த்தை அவளை தேடி போகுது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை தேடி வருது. கர்த்தருடைய கிருபை யாரு மேல இருக்குதோ அவங்க மேலதான் கர்த்தருடைய திட்டமும் இருக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை யார் மேல இருக்குதோ அவங்க மேலதான் கர்த்தருடைய திட்டமும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கடவுளுடைய கிருபை நம்ம மேல இருக்குதுன்னா கடவுள் நம்ம மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சர்ச்சுக்கு வெளியில ராஜாக்கள் இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு வெளியில படிச்சவங்க இருக்கிறாங்க. இங்க கூப்பிட்டு வந்து நிறுத்தினாங்கன்னா நம்ம யாருமே அவங்களுக்கு சமமாகவே முடியாது. அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க சர்ச்சுக்கு வெளியில. ஆனா அவங்களையெல்லாம் தேடி போகாத வார்த்தை உங்களையும் என்னையும் ஆகாதுன்னு தூக்கி எறியப்பட்ட இந்த குப்பைகளை தேடி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய திறமையும் சாமர்த்தியமும் அல்ல சிஸ்டர், நம்ம மேல அவர் வச்சிருக்கிற கிருபையினால இன்றைக்கு நாம் நிர்மூலமாகாமல் நின்று கொண்டிருக்கிறோம்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பா நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி இந்த விதவையை தேடி எலியா போனாரு. அங்க எலியாவை தேடி ஆகாப் எங்கெங்கேயோ ஆட்கள் அனுப்பி தேடிக்கிட்டு இருக்கிறாரு. தேடுறவங்களுக்கு கிடைக்கல, சாகணும்னு போறவங்களுக்கு வார்த்தை போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே அவருடைய கிருபை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்படி எலியா விதவையை தேடி போகிறார். அப்போ அங்கே என்ன நடக்குது? 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகை பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு
ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எனக்கு கொஞ்சம் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. எலியா இப்படி வந்த உடனே அந்த விதவையை பார்த்து முதல்ல கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்கிறாரு. இப்போ அந்த விதவை என்ன பண்ணுறா பாருங்க, அதுக்கு கீழ்ப்படுகிறான். சொல்லுங்க, கீழ்ப்படுகிறான். தண்ணி கேட்டால் கீழ்ப்படிஞ்சிட்டான். அடுத்தது என்ன கேட்குறாரு? கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வாங்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அந்த விதவை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட தன்னுடைய சூழ்நிலையெல்லாம் சொல்கிறா. ஆண்டவரே, நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நான் சாகிறதுக்காக விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட எந்த ஒன்றுமே கிடையாது. அவன் என்ன சொல்ல வரானா, நான் வேஸ்ட்டு, என்னாலெல்லாம் வேஸ்ட்டு, நானே சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் வேறு யாராச்சுக்கிட்ட போய் நீங்கள் கேளுங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறான் ஆக்சுவலாக. ஆனால் எலியா என்ன பண்ணுறாருன்னா, நீ சொன்னபடியே செய், ஆனால் முதல்ல எனக்கு ஒரு அடையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா உனக்கு நீ செய்ய அப்படிங்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அவன் என்ன பண்ணுறா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாள். சொல்லுங்க, கீழ்ப்படுகிறாள். கீழ்ப்படுகிறாள். எப்போவுமே அவனை புரிஞ்சுக்கணும் சிஸ்டர், பிரதர். நம்மளை வார்த்தை தேடி வருகிற பொழுது நாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்ம கீழ்ப்படியாமல் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா, உன்னை இதுவரைக்கும் நான் பத்திரமா காப்பாற்றி கிருபையை வச்சு பலப்படுத்தி நாம் படிக்கலைன்னா கூட அதுக்கும் மிஞ்சி கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு படித்தவங்க எத்தனையோ பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் படிக்காத நாம் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறோம், மேன்மையாக இருக்கிறோம், கனப்படுத்துகிறாரு. எல்லாமே அவருடைய வார்த்தை நம்மளை பிடிச்சிருக்கிறதுனால நடந்துட்டு இருக்கிற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இதுக்கு மேலே என்ன சொல்லி தர்றாருன்னா, எப்பா என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்ச அப்படின்னா உன்னை கொண்டு நான் செய்ய போகிற திட்டம் நிறைவேறுவதற்கு அதுதான் ஒரு பெரிய வாசலாகவே அமையும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சும்மா ஒரு வார்த்தையை அனுப்புகிறவர் அல்ல. அவருடைய வார்த்தைக்கு பின்பாக ஒரு பெரிய தரிசனமே இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமை சும்மா கூப்பிடலைங்க, அவருடைய வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய தரிசனமே இருந்துச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நாம வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தரிசனத்தை கர்த்தர் ஆச்சரியமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன வார்த்தை பிடிச்சிச்சு, இப்ப நான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் என் வாழ்க்கை மாறாது. சொல்லுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் மாற்றமே வராது. எப்போ நான் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனோ அப்போதான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே வரும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் ஆவியானவர் சொல்லி தராரு, உங்களை தேடி வர்ற இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு நீங்க கீழ்ப்படிவீங்கன்னா உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. விதவை சாகிறதுக்கு பிளான் பண்றா. அவளுடைய பிளான் சக்ஸஸ் ஆச்சா இல்லை கர்த்தருடைய பிளான் சக்ஸஸ் ஆச்சா? ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. அவன் ஒரு திட்டம் போடுறான், இதுதான் நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனால்
இடையில கர்த்தருடைய வார்த்தை வந்ததுனால அவளுடைய திட்டம் நிறைவேறல, அதுக்கு பதிலா கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் சில வார்த்தைகளை அனுப்பி என்ன பண்ணுவார்னா, நாம ஒன்று யோசிச்சு வச்சிருப்போம், ஆனால் கர்த்தர் அந்த திட்டத்தை ஒதுக்கிட்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அவருடைய திட்டம் நிறைவேறணும்னா நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் பேதுரு பாருங்க, முழுவதும் பிரயாசப்பட்டாராம், ஒரு மீனும் அகப்படலை. காலையில் விடிஞ்ச உடனே ஏசப்பா வராங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. கடைசியாக பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போய் வலையை போடுன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு பேதுரு, சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை ஆமென் போடுகிறேன். அப்ப அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் மாற்றம் வருது. என்னதான் ஆண்டவர் உங்க கூட பேசிக்கிட்டே இருந்தா கூட நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே வரும். நம்ம ஜெபிக்கிறது கரெக்டு தான், வேதத்தை வாசிக்கிறது கரெக்டு தான், ஆராதனை பண்ணுறது கரெக்டு தான். இது எல்லாத்தையும் விடவும் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாறணும்னா நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப 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 அவசியமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இப்படி சாரிபாத் விதவை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால என்ன நடக்குது பாருங்க. அப்படியே தொடர்ந்து வாசிங்களேன். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி செஞ்ச உடனே என்ன நடந்துருச்சு பாருங்க. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த விதவை வீட்டில் அந்த விதவையும் அவங்க பிள்ளையும் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ விதவை வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறா தெரியுமா? விதவை, அவனுடைய பிள்ளை, அது போக யார் இருக்கிறா? எலியா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வார்த்தை தங்க ஆரம்பிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி அவருடைய வார்த்தை தங்க தங்க தான் அவர் சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? நீங்கள் நல்லா கவனிங்க. அவள் வீட்டாரும்னு சொல்லப்பட்டிருக்குது பார்த்தீங்களா? சாகும்போது இந்த வீட்டாரில் எங்கே போனாங்க? இத்தனை குடும்பத்தினர் இருக்கிறாங்க பாருங்க. அவள் அனாதை கிடையாது. ஆனால் அவளுடைய சூழ்நிலையை பார்த்து எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அவள் சாகிற அளவுக்கு போயிட்டா, ஆனாலும் யாரும் உதவி செய்யறதில்ல பாருங்க. ஆனால் அதே விதவை நல்ல நிலைமைக்கு வந்த உடனே அவ கூட சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. யார் வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு போடுகிற ஒரு மனுஷியாக அந்த விதவையை மாற்றிட்டார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? சாரிபாத் விதவை வார்த்தையை பிடிக்கல. வார்த்தை சாரிபாத் விதவையை பிடிச்சதுனால சாக போனவளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாத்திருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் சிஸ்டர், பிரதர். உங்களை பலப்படுத்த நான் விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்களும் நானும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? நீங்க போய் நான் போய் வார்த்தையை பிடிக்கல, வார்த்தை தான் நம்மளை பிடிச்சி இங்க எடுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்குது. இப்ப ஆவியானவர் கூட பேசுறது என்ன தெரியுமா? அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. நீங்க கீழ்ப்படிய 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 எந்த வார்த்தை உங்ககிட்ட வருதோ அந்த வார்த்தையை வச்சு கர்த்தர் உங்களை பெரிய மனுஷியாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஆசீர்வாதம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த விதவைய பார்க்கும்போது எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விதவை தெரிஞ்சிருக்க மாட்டா, அவன் வாழ்க்கையில் நிறைவேறின கர்த்தருடைய வார்த்தை தான் வெளியில தெரிஞ்சிருக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆவியானவர் இதை சொல்லி தான் இந்த நாளில் ஜெபிக்க விரும்புகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. நீங்கள் கீழ்ப்படிஞ்சா அவர் எல்லாத்தையும் மாற்றுவார். நீங்கள் கீழ்ப்படிய 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 காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் பார்க்க மாட்டீங்க. ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.